நான் இப்போ என்னோட 5th மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கேன். ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணப்போ என் வெயிட் வந்து 98 கேஜிஸ் இருந்தது. ப்ரெக்னென்ட் ஆனனால திரும்ப வெயிட் போட்டுருவோமே அப்படிங்கிற பயத்திலேயே வந்துட்டு நான் ஒரு ஃபஸ்ட் 2-3 மந்த்ஸ் வந்து சரியாகவே சாப்பிடலை. ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டேன். சில மீல்ஸ் எல்லாம் ஸ்கிப் கூட நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2nd மந்த் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சது 1 kg ட்ராப் ஆயிருந்தது. 97 கேஜிஸ் இருந்தேன். டாக்டரும் வந்துட்டு அது ரொம்ப நார்மல் தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பொதுவாக வெயிட் வந்து இனிஷியலாக லாஸ் ஆகிட்டு திரும்ப வெயிட் கெயின் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ நான் பெருசாக ஜங்க் ஆர் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறதெல்லாம் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். லிட்ரலி இப்போ காஃபி கூட சுகர் இல்லாமல் குடிக்க பழகிட்டேன். மேக்ஸிமம் லஞ்சுக்கு மட்டும்தான் ரைஸ் எடுத்துக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு வந்து வெறும் பச்சை பயிறு, சுண்டல் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ நைட் வந்து பசிச்சாதான் சாப்பிட்றேன், இல்லாட்டி பால் குடிச்சிட்டு நான் படுத்துக்கிறேன். வெயிட் இப்போ கம்மியாயிட்டு வருதேன்னு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்காக சாப்பிட்றோம், அதுதான் இந்த சேஞ்ச்னு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. பட் ஒன் திங், இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்லா சாப்பிடணும், 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடணுங்கிறதுல எவ்வளோ பெரிய மித்துன்னு இப்போ புரியுது. இந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி டைம்லேயே எனக்கு இருந்திருந்தா கண்டிப்பாக இவ்வளோ வெயிட் கெயினை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எனிவேஸ், டாக்டர் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் பெருசாக நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வாக்கிங் போகிறதுக்கு தான் டைமே இல்லைன்னு. இந்த வீக்லேயாவது வாக்கிங் போக முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த ப்ரெக்னன்சி வெயிட் கெயின் ஒரு வெயிட் லாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.